பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்திய நாளுக்கான வேத வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நடக்கிறவங்க தான் புத்தியுள்ள மனிதர்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட வீடு. ஒரு கண்மலை மேலே கட்டப்பட்டிருக்கிற வீட்டில் எவ்வளோ காற்று புயல் எவ்வளோ வீசினாலும் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய உபதேசங்களில் நம்ம தரித்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எதிரடையான சூழ்நிலைகள் வரலாம், புயல்கள் வரலாம், காற்று வீசலாம். அன்றைக்கு சீஷர்கள் கடந்து செல்லும் பொழுது பெருங்காற்றும் பெரும் புயலும் வீசி அலைகள் எல்லாம் கொந்தளித்து வந்த பொழுது எப்படி தேவன் அவர்கள் பட்சத்தில் இருந்து காற்றையும் கடலையும் அதற்றி அவர்களை பாதுகாத்தாரோ, அதே போல தேவன் நம்மையும் பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதா, போராட்டம் இருக்கா, கஷ்டம் இருக்கா, துன்பம் இருக்கா, கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது தேவன் உங்களை பாதுகாப்பார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.